Students, NEET Organic Practical Chemistry 2024 syllabus படி நம்ம பார்ட் 3 வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் வந்து அன்சேச்சுரேஷன், டெஸ்ட் ஃபார் பாஸ்பரஸ், டெஸ்ட் ஃபார் பினாலிக் குரூப், டெஸ்ட் ஃபார் ஆல்கஹாலிக் குரூப் எல்லாம் பார்த்தோம். பார்ட் 3 வீடியோவில் நாம் டெஸ்ட் ஃபார் கார்பனைல் குரூப் பார்க்க போகிறோம். கார்பனைல் ஆல்டிகேட் அண்ட் கீட்டோன் 2 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் 2,4 டைநைட்ரோஃபினைல்ஹைட்ரஜன் டெஸ்ட்டு. 2,4 டைநைட்ரோஃபினைல்ஹைட்ரஜன் ஆல்டிகேட் அது கீட்டோனில் இருக்கக்கூடிய C டபுள் பாண்ட் குரூப்போட ஃபினைல்ஹைட்ரஜன் ஃபினைல்ஹைட்ரஜோனாக மாறும். ஃபினைல்ஹைட்ரஜோன் வந்து பார்த்திங்கன்னா ரெட், ஆரஞ்சு, எல்லோ பிரிசிப்டேட். குளுக்கோஸ் கிவ் நெகட்டிவ் டெஸ்ட் பிகாஸ் அதில் இருக்கக்கூடிய ஆல்டிகேட் குரூப் CHO குரூப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைக்ளிக் எமிஅசிட்டால் ஃபார்மாக மாறிடும். அதனால் இது இந்த டெஸ்ட்டை கொடுக்காது. இம்பார்ட்டன்ட் வந்து 1 மார்க்கு, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குளுக்கோஸ் டஸ் நாட் கிவ் பிகாஸ் 2 சைக்ளிக் ஃபார்ம் இருக்கும், ஆல்ஃபா ஃபார்ம் அண்ட் பீட்டா ஃபார்ம். ஆல்ஃபா ஃபார்ம் அண்ட் பீட்டா ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு நார்மல் ஃபிஷர் ஸ்ட்ரக்சர் வழியாக 2 சைக்ளிக் ஃபார்மாக மாறிட்டே இருக்கும். அதனால் குளுக்கோஸ் டஸ் நாட் கிவ் 2,4 டைநைட்ரோஃபினைல்ஹைட்ரஜன் டெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் பைசல்ஃபேட் டெஸ்ட்டு. சோடியம் பைசல்ஃபேட் ஃபார்முலா NaHSO3. இது ஆல்டிகேட் ஆர் கீட்டோனோட பாசிட்டிவ் டெஸ்ட் தரும். அதாவது ஆல்டிகேட் ஆர் கீட்டோனோட சோடியம் பைசல்ஃபேட் சேர்ந்து ஒயிட் கிறிஸ்டலைன் காம்பவுண்ட், தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெண்மை நிற படிகம் உருவாகும். இந்த டெஸ்ட் வந்து எந்தெந்த சேர்மமெல்லாம் தராது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அசிட்டோபீனோன், பென்சோபீனோன் அண்ட் பென்டன்-3-1. பென்டன்-3-1 மேக்ஸிமம் வந்து எனக்கு கீட்டோன் தராது. அந்த கீட்டோனில் வந்து பார்த்தீங்கன்னாக்க CH3C டபுள் பாண்ட் O இந்த தொகுதி இருந்தால் தரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த CH3C டபுள் பாண்ட் O வந்து சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷனில் தேர்ட் பொசிஷன் போச்சுன்னா தட் இஸ் பென்டன்-3-1 டஸ் நாட் கிவ் சோடியம் பைசல்ஃபேட் டெஸ்ட். தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க சோடியம் பைசல்ஃபேட்டுக்கான சோதனையை நமக்கு தராது. அதனால் ஆல்டிகேட் தொகுதி தரும், CH3C டபுள் பாண்ட் தொகுதி தரும், தட் இஸ் அசிட்டோன் தரும். அசிட்டோனை தவிர மீதி வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த தேர்ட் பொசிஷனில் C டபுள் பாண்ட் குரூப் இருந்தால் இந்த டெஸ்ட்டை தராது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அசிட்டோபினோன், பென்சோபினோன், பென்டன்-3-1 டஸ் நாட் கிவ் சோடியம் பைசல்ஃபேட் டெஸ்ட். ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுட்டு படிங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் டாலன்ஸ் ரியாஜன், ஃபெல்லிங்ஸ் ரியாஜன், பெனடிக்ட் டெஸ்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கொஷின் கேட்கக்கூடியது. இந்த டாலன்ஸ் ரியாஜென்ட் அப்படின்றது அமோனியாக்கல் சில்வர் நைட்ரேட், அதாவது அமோனியா கலந்த சில்வர் நைட்ரேட் கரைசலை வந்து பார்த்தீங்கன்னா டாலன்ஸ் காரணி அப்படின்றோம். ஃபெல்லிங்ஸ் ரியாஜென்ட், ஃபெல்லிங்ஸ் ரியாஜென்ட் இந்த 2 இருக்குது, A அண்ட் B. A அண்ட் B, A வந்து பார்த்தீங்கன்னா ஃபெல்லிங்ஸ் A அப்படின்றது காப்பர் 2 சல்ஃபேட், தட் இஸ் ப்ளூ கலர் சொல்யூஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெல்லிங்ஸ் ரியாஜென்ட் ஃபெல்லிங்ஸ் B அப்படின்றது சோடியம் பொட்டாசியம் டாட்டாரேட். நல்லா ஞாபகம், சோடியம் பொட்டாசியம் டாட்டாரேட்னுடைய சொல்யூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெல்லிங்ஸ் B அப்படின்னும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெனடிக்ட் டெஸ்ட். பெனடிக்ட் டெஸ்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னாக்க காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். காப்பர் சல்ஃபேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அடிஷ்னலாக சோடியம் சிட்ரேட், தட் இஸ் அல்கலைன் மீடியத்தில் சோடியம் கார்பனேட் மற்றும் சோடியம் சிட்ரேட், அந்த கண்டிஷனில் காப்பர் சல்ஃபேட் இருக்கும். டாலன்ஸ் ரியாஜென்ட்டில் பெனடிக்ட் டெஸ்ட்டில் 2 பார்த்தீங்கன்னாக்க சேம் ப்ரிசிப்டேட், தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ப்ரிசிப்டேட் தான் கிடைக்கும். அதை நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். 3 டெஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது டாலன்ஸ் காரணி, டாலன்ஸ் டெஸ்ட். டாலன்ஸ் அப்படின்னாக்க அமோனியாக்கல் சில்வர் நைட்ரேட் ஆல்டிகேட் அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்க கீட்டோனோட சேர்ந்து உங்களுக்கு AgNH3 twice OH. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க சில்வர் மிரர், சில்வர் கலரில் வந்து பார்த்தீங்கன்னாக்க டெஸ்ட் டியூப் பக்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க சில்வர் மிரர் உருவாகும். இந்த மாதிரி உருவானாக்க நமக்கு அதில் டெஸ்ட் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா டாலன்ஸ் ரியாஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், நோட் பார்த்தீங்கன்னாக்க அலிபேட்டிக் அண்ட் அரோமேட்டிக் ஆல்டிகேட் கிவ் பாசிட்டிவ் ரிசல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பென்சால்டிகேட், அதுக்கப்புறம் அசிட்டால்டிகேட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க டாலன்ஸ் ரியாஜென்ட்டுக்கு வினைபுரியும், கிவ் சில்வர் மிரர் தரும். இன்னொன்று வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோன். ஆல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோனில் மெயின் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோஸு, அதுக்கப்புறம் மோனோசாக்கரைட்,
அப்புறம் அதர் ரெடியூசிங் சுகர், அதாவது ஒடுக்கும் சர்க்கரைகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கனாக்க டாலன்ஸ் ரியாஜென்ட்டோட சில்வர் மிரரை கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்க ஃபில்லிங்ஸ் அண்ட் பெனிஃபிட் டெஸ்ட். ஃபில்லிங்ஸ் அண்ட் பெனிஃபிட் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்க ஆல்டிகேட், ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆல்டிகேட், இது எல்லாமே பார்த்திங்கனாக்க உங்களுக்கு ப்ளூ கலர் Cu2+, தட் இஸ் அக்வஸ் Cu2+, அதாவது ப்ளூ கலர் சொல்யூஷன். அது வந்து பார்த்திங்கனாக்க என்னவா மாறும்னா Cu2O ரெட் பிரிசிபிடேட்டாக வந்து பார்த்திங்கனாக்க மாறும். இது 2 டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கனாக்க சேமு. காப்பர் 2+ வந்து பார்த்திங்கனாக்க Cu2O ரெட் பிரிசிபிடேட்டாக மாறும். இது அனதர் ரியாக்ஷன் ஃபார் வந்து பார்த்திங்கனாக்க ஆல்டிகேட். ஒன் இம்பார்ட்டன்ட் நோட், ப்ரொப்பைன் அண்டு ப்ரொப்பீன் வேறுபடுத்தி அறிய உதவுவதுன்னு பார்த்திங்கனாக்க மாய்ஸ்ட் சில்வர் ஆக்சைடு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நாம் 11th இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோ கார்பனில் படிச்சிருப்போம். ப்ரொப்பைனில் இருக்கக்கூடிய தட் இஸ் அசிட்டிக் ஹைட்ரஜன், தட் இஸ் வந்து பார்த்திங்கனாக்க CH குரூப் இருக்கக்கூடிய அந்த இடத்துல சில்வர் ஈஸியாக வந்து பார்த்திங்கனாக்க அசிட்டிக் ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்கே Ag+ வந்து பார்த்திங்கனாக்க ஃபார்ம் ஆகும். பட் ப்ரொப்பீனில் வந்து பார்த்திங்கனாக்க அந்த மாதிரி ரியாக்ஷன் அது நடக்காது, அங்கே அசிட்டிக் ஹைட்ரஜன் இருக்காது. அதனால் ப்ரொப்பைன் அண்ட் ப்ரொப்பீனை வந்து ஈஸியாக டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் பை த யூஸிங் ஆஃப் அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட். அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் பயன்படுத்தினா அதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ராடக்ட் வந்து Ag2O வரும். அந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம முன்னாடியே நம்ம வந்து அதை கொடுத்துருந்தோம். AgNH3 twice OH, அமோனியா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போச்சுன்னா 2AgOH அமோனியம் சில்வர் ஹைட்ராக்சைடு உருவாகும். சில்வர் ஹைட்ராக்சைடோட வாட்டர் ரிமூவ் ஆகும்போது Ag2O வரும். இந்த Ag2O தான் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகி நமக்கு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் தட் இஸ் சில்வர் மிரர் வந்து கொடுக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்பைன் அண்டு ப்ரொப்பீனை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண இந்த Ag2O பயன்படுது, தட் இஸ் டாலன்ஸ் ரியாஜென்ட். முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னாக்க நாம் ப்ரிப்பேர் பண்ணி நாம் எழுதிக்கணும். எழுதி வச்சு நீங்கள் படித்தீங்கன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக நாம் வந்து எந்த ஒரு நியூ டாப்பிக்காக இருந்தாலும் ஈஸியாக நாம் அதில் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா நம்ம டெய்லியும் படிச்சுட்டே இருங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நீங்கள் ஒரு டாக்டராக ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.